ஹாய். இன்னைக்கு சம் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கூகுள் ஷீட்ஸ்ல பார்க்கலாம். சம் இஃப் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி சம் பண்ண யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் சினாரியோ ஏங்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பென்னுன்னு நம்மளுக்கு இருக்குது. பென்சில் மார்க்கர் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பென்னோட டோட்டல் மட்டும் வேணும்னா நம்ம ஒரு சம்ங்கிற ஃபங்க்ஷன்லேயே ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான், ரொம்பவே ரொம்பவே சிம்பிள். சம் இஃப் அப்படிங்கிற நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு A2லேருந்து A6 வரையும் நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளேருந்து அதாவது A2லேருந்து A6க்குள்ளே இருக்கிற பெண்ணில் பென் அப்படிங்கிற அந்த நேமுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற B2லேருந்து B6 உள்ள ரோக்கு மேட்ச் பண்ணி அதோட டோட்டலை மட்டும் எனக்கு தனியாக ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ இது சிங்கிள் கண்டிஷனை சம் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெக்ஸ்ட், நம்பரு, சிம்பிள் எதுவாக வேணாலும் கண்டிஷனில் யூஸ் பண்ண முடியும் நம்மளால. இன்னொரு பவர்ஃபுல்லான ஃபார்முலா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. தமிழில் கூகுள் ஷீட்ஸோட டிப்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.